ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்க மிஸ்டர் எஜுகேட்டட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது வந்து ஒரு 3 மார்க் ஆர் 5 மார்க் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் வந்து நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சு மிட்டம் எக்ஸாம் வரப்போகுது. நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த 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 டெரிவேஷன் பார்த்து முடிச்சிருக்கோம். எனக்கு கொஞ்சம் டைம் இன்னைக்கு கொஞ்சம் பத்தலை. அதனால தான் நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு காஸ்லா வந்து அது முக்கியமான டாபிக். அதில் வந்து 3 எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ்லேருந்து அது முடிச்சு காஸ்லா இருக்குது. அது வந்து ஒரு முக்கியமான டாபிக். அதில் வந்து 5 மார்க் கம்பல்சரி அப்படியே வந்து தெரிஞ்சு வந்துடும். 5 மார்க் கொஷின், 5 மார்க் வர வேண்டிய ஒரு இது தான் இதெல்லாம். இதோ காஸ்லாவில் வந்து இந்த ஒரு 3 கொஷின் இருக்குது. 3 5 மார்க் கொஷின். அதுவும் இதோ இந்த சிலிண்ட்ரிக்கல் இது அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த பிளேட்டு இந்த இதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த 3 5 மார்க் மட்டும் முடிச்சிட்டோம் வச்சுக்கோங்க. நாளைக்கு காஸ்ட்டில் ஃபுல்லாக ஒரே ஷார்ட்டில் முடிச்சிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கான்செப்ட்ஸ் தான். இது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசு இல்லை. அதுக்குமா பார்த்தா கெப்பாசிட்டர்ஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் வேண்டிகிராஃப்ட். இந்த 3 தான் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 5 நாளுக்குள்ளே இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் முடிச்சுட்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நான் முடிஞ்சால் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து ஒன் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் பார்க்குறேன். ஒரு 1 hour 2 hour கிளாஸில் நான் எப்படி பார்க்குறேன் அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. நான் என் டைம் பொறுத்து நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் டைபோல் ஆஃப் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு இருக்குல்ல. இப்போ வந்து இந்த கான்செப்ட் இப்படி பார்க்க போது இந்த டயக்ராம் ஆல்சோ நிறைய பேர் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஒரு ஈன்னு இருக்கும். சார்ஜ்லேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈன்னு போகுது. ஸோ சம்வேர் அங்கே ஒரு டைபோல் பிளேஸ்ட் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ், இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. புக்கில் பாருங்கள். இப்போ வந்து இந்த டைபோலில் வந்து இங்கே வந்து எவ்வளோ டார்க் இது. இப்போ வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் டைபோல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ வந்து இந்த டைபோல் வந்து எவ்வளோ பொட்டென்ஷியலை வந்து இது கன்சியூம் பண்ணுறது அதோட கான்செப்டே. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டயக்ராமில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் ஒரு டைபோல் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு டார்க் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அது ஏன்னா இது இங்கே இந்த சைடு ஒன்ஸ் ஒரு ரொட்டேஷன் போகும். இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் பற்றி இருக்கும். இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி அவுட்வர்ட்ஸாக வருதுல்ல. நீங்களே பாருங்கள், இது ரேடியலி அவுட்வர்ட்ஸாக தானே வருது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு. அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ் தானே. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரேடியலி அவுட்வர்ட்ஸ்னால் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இந்த ரைட் ஹேண்ட் சைடை தள்ளப்போடும், இல்லை நெகட்டிவ் சார்ஜ் லெஃப்ட் ஹேண்ட் சைடை தள்ளப்போடும். ஸோ இது ஒரு ரொட்டேஷன் மோஷன் கிரியேட் பண்ணால் அதை நம்ம டார்க்குன்றோம். இது வந்து நம்ம வந்து டு மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அதுக்கு நம்ம வந்து டீட்டான்னு எடுத்துக்குவோம். டீட்டாலேருந்து டீட்டா டேஷ்னு ஒன்று எடுத்துப்போம். ஓகே, இப்போது அங்கே ஒரு ஒர்க் நடக்குது ஆக்சுவலி அந்த இடத்துல, புரியுதா? இப்போ இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதெல்லாம் இந்த ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ண ரிப்பிள் பண்ண தள்ளும், இல்லாத நெகட்டிவ் சார்ஜை அட்டாக் பண்ணும். இது வந்து ஒரு இப்படி ஒரு ஒர்க் ஒன்று கொடுக்குது. இது வந்து இப்படி போகுமா ஒரு சர்க்கிள் ஷேப்பில். இது வந்து ஒரு டார்க் எனர்ஜி கொடுத்து ஒரு ஒர்க் ஒன்று கொடுக்குது. ஸோ ஒரு ஒர்க் கொடுத்தவொடனே என்ன நடக்குது அந்த இடத்துல வந்து இப்போ வந்து டீட்டாலேருந்து இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியை வெயிட் பண்ண நம்ம வந்து டீட்டா டு டீட்டா டேஷ்னு எடுத்துப்போம். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியை கொடுக்கறதுனால. ஸோ வந்து இப்போ நம்மளுக்கே தெரியும் ஒர்க்கோட ஃபார்முலா என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே வந்து ஒர்க் என்ன நடக்குதுன்னா என்னது, டார்க் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு இன்ட்டு டி டீட்டான்னு தெரியும் நம்மளுக்கு. டி டீட்டா எதுக்குன்னா டீட்டா வந்து அது ஆங்கிள்லேருந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே ரேடியலி அவுட்வர்ட்ஸ்னால இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இப்படி வர ஆரம்பிச்சிடும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இப்படி அது பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ரொட்டேஷன் மோஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால தான் இங்கே வந்து டீட்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறனால தான் இங்கே டி தீட்டான்னு எடுக்கிறோம். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த பாயிண்ட்டு டவு எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு டவு இ ஈக்குவல் டு ரெண்டுமே என்ன ஈக்குவல் பி இன்ட்டு இ. அந்த ஃபார்முலா தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை தூக்கிட்டு போயிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நான் டெரிவேஷன் போட்டு காட்டுறேன். சும்மா நான் வாயில் சொல்லிவிட்டு இப்போ இது வந்து அப்போ நான் போட்டு காட்டுவேன். இது இன்டெகிரல் பண்ண போது தீட்டா டு டீட்டா சைன் டீட்டா இது பண்ணால் அவங்க காஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா இன்டெகிரல் பண்ண போது. அப்புறம் பொட்டென்ஷியல் எனர்ஜியை பற்றி நம்ம யூவில் தான் டினோட் பண்ணுவோம். இப்போ யூ டீட்டா மைனஸ் யூ டீட்டா டேஷ் யூ ஈக்குவல் டு பிஇ காஸ் டீட்டா அதெல்லாம் வந்துடும். இந்த டீட்டா டேஷ் இருக்க போது 90 டிகிரி ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகேவா கைஸ்? யூ இஸ் ஈக்குவல் டு பிஇ மைனஸ் பிஇ. ஓகே, இப்போ நான் வந்து டெரிவேஷனாக போட்டு காட்டுறேன் இது உங்களுக்கு. ஓகே,
எலக்ட்ரிக் ஃபீல்ட் பொட்டென்ஷியல் டைப்போல் வந்து எவ்வளோ இது கன்சிடர் பண்ணுறோம். அந்த டயக்ராம் வந்து இதில் போய் பார்த்துக்கோங்க, ஏன்னா இதில் வரைய முடியாது கொஞ்சம். ஃபஸ்ட்டு நான் எழுதினேன் டு மெயின்டைன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி தீட்டா டு தீட்டா டேஷ். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போ வந்து அங்கே ஒரு ஒர்க் ஒன்று நடக்குது கரெக்டாக, அதுக்கு நம்ம ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக எடுப்போம். ஸோ அந்த ஒர்க் ஈக்குவல் டு டார்க் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் ஆக்செஷனல் இன்ட்டு டி தீட்டான்னு கிடைக்கும். தீட்டா டு தீட்டா டேஷ்னு இருக்கா. இந்த இடத்துல ஒர்க்கோட ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே ஒர்க் என்ன நடக்குது, டார்க் எக்ஸ்டர்னல் இன்ட்டு டி தீட்டா. ஸோ வந்து அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஆங்கிள், அதனால் அது டி தீட்டா நம்ம எடுத்துப்போம். செகண்ட் ஸ்லைடுக்கு போவோம். இப்போ வந்து சின்ஸ் அது வந்து நம்ம டார்க்கோட ஃபார்முலானா என்னன்னு தெரியும், டவ்வோட ஃபார்முலா என்னது, டவ் ஈக்குவல் டு 2AQ E sin தீட்டா. அதானே நம்ம படித்தது. ஓகே, அப்போ வந்து இதை நம்ம 2AQவை வந்து நம்ம Pன்னு எழுதுவோமா, P இன்ட்டு இதை நம்ம Pன்னு எழுதிட்டு E sin தீட்டா. ஐயோ கொஞ்சம் கைஸ் ஒழுங்காகவே வர மாட்டேங்குது. W இஸ் ஈக்குவல் டு டவ், அதுக்கு மேலே மோசமாக இருக்குது. W is equal to tau external into d theta. அப்போனா டவுனா என்னது, அதோட ஃபார்முலா 2AQ sin theta. ஸோ இந்த 2AQவை தான் நம்ம Pன்னு எழுதுவோம், E வரும் இங்கே. அப்போ வந்து P இன்ட்டு E sin தீட்டா. அப்போ வந்து டவ், இப்போ டவ் வெக்டார் எழுத போது P இன்ட்டு E, அதுக்கு மேலே வெக்டார்ஸ் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு போவோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை நம்ம இன்டெகிரல் பண்ணுவோம். W இஸ் ஈக்குவல் டு PE sin தீட்டா டு டி தீட்டா. ஸோ இதை நம்ம இன்டெகிரல் பண்ணோம். இன்டெகிரல் பண்ணால் இடம் பத்தலைன்னா இப்படி எழுதுகிறேன் கைஸ். தீட்டா அது லிமிட்ஸ் தீட்டா டேஷ் டு தீட்டா. ஸோ வந்து எழுத மாட்டேங்குது. PE sin தீட்டா டி தீட்டா, sin தீட்டா டி தீட்டா. ஸோ இதை இன்டெகிரல் பண்ணோன்னா PE வந்து கான்ஸ்டன்ட்டு, அது தூக்கி வெளியே. இது ஆங்கிள் இன்டெகிரல் பண்ணோன்னா சைனை இன்டெகிரல் பண்ணோன்னா மைனஸ் காசுன்னு கிடைக்கும் கரெக்டாக. மைனஸ் காஸ் தீட்டா தீட்டா டு தீட்டா டேஷ் கீழே டேஷ். ஓகே, இப்போ நம்ம இது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணுன்னா உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அது பண்ணோம்ல, அதான இன்டெகிரேஷன். PE ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. ஏற்கனவே இங்கே மைனஸ் காஸ் தீட்டா ஆகிடும், மேலேருந்து ஒரு மைனஸ் இருக்குனால மைனஸ் ஆஃப் மைனஸ் தூக்கி வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ வந்து காஸ் தீட்டா டேஷ்னு ஆகிடும் செகண்ட் ஒன்று வந்து. ஓகே, ஸோ அப்புறம் வந்து P இது வந்து ஒழுங்காக ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிப்போம் கரெக்டாக. PE பாசிட்டிவ் தூக்கி முன்னாடி எழுதிப்போம், காஸ் தீட்டா டேஷ் மைனஸ் காஸ் தீட்டா. இதை நம்ம வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியை பற்றி சொல்கிறதுனால நம்ம வந்து யூவில் டினோட் பண்ணுறோம். அதாவது U தீட்டா மைனஸ் U தீட்டா டேஷ். இதை நம்ம டெல் யூன்னு எழுதலாமா. வென் இது வந்து எப்போனா தீட்டா ஈக்குவல் டு 90 இருக்க போது, தீட்டா ஈக்குவல் டு 90 இருக்கும். என்னடா இது, ஒரு நிமிஷம் கைஸ் சரியாக வரும்.
இப்போ வந்து தீட்டா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டா அப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்தால் அப்போ வந்து என்ன நடக்கும்? காஸ் 90 வந்து 0 கரெக்டாக? அப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து அப்போ யூ டேஷ் வந்து 0. அப்போ யூ டேஷ் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்தால் அப்போ வெறும் மைனஸ் பி தானே கிடைக்கும், மைனஸ் பிஇ டேஷ். ஏன்னா ஃபார்முலா என்னது? பிஇ காஸ் தீட்டா தான் நம்மளுக்கு கிடச்சிது. அதான் அந்த காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஷ்ன்னு கிடைக்கும். அதுலேருந்து அந்த 0 போயிடுச்சுன்னா வெறும் நம்மளுக்கு இது மட்டும் தானே மிஞ்சம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு போவோமே. அப்போ நெக்ஸ்ட்டு போனால் என்ன கிடைக்கும்? அடிஷன் ஆஃப் தீட்டா ரெஸ்பெக்டிவ் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பொட்டென்ஷியல் மேக்ஸிமமாக இருக்கும்னா ஆன்டி பேரலாக இருக்க போகுது. இப்போ டைபோல் வந்து இப்போ ஆன்டி பேரலாக இருந்தால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அது வந்து மினிமமாக இருக்கும். சரி, மேக்ஸிமமாக எப்போ இருக்குன்னா தீட்டா ஈக்குவல் டு 180 பையில் இருக்க போகுது. இதுவே மினிமமாக எப்போ இருக்குன்னா தீட்டா ஈக்குவல் டு 0ல் இருக்க போது மினிமமாக இருக்கும். இது மேக்ஸிமம். ஐயோ இடம் பத்தலை. நான் எம்ஏஎக்ஸ் மட்டும் போட்டேன். மேக்ஸிமம் இது வந்து மினிமம். ஓகே கைஸ், கொஞ்சம் உடம்பு சரியில்லை நம்மளுக்கு, அதனால் இன்றைக்கி கான்செப்ட் எடுக்கணும்னு எடுத்தேன். வேறு வழி இல்லையா? இப்போ நோட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் காலிலேருந்து என்னன்னு தெரியல, ஜொரம் அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் முடியலை. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு ஃபுல்லாக காஸ்லாம் ஒரே இதில் முடிச்சிடுவேன். ஏன்னா இது நமக்கு டைம் ஆகிடுச்சு. ஏற்கனவே கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தோம். ஸோ மன்னிச்சுக்கோங்க. பாய் டேக் கேர் கைஸ்.